ஏன்டா இருக்கிற பாஷையை புரியல, புது பாஷையை உண்டாக்குறான் என்ன? பேசுறீங்க? சாதாரண ஒரு சிப்பாயா வந்து சேர்ந்த எனக்கு திவானுக்குள்ள அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. இதை மறப்பனா? நான் நன்றி உள்ளவம்மா. சரி, என் வாழ்க்கையின் ரகசியங்கள் சொல்லும்படியான நெருக்கடியான நிலை ஏற்பட்டு விட்டது. இனி மறைப்பதில் பயனில்லை. பைரவா, நான் ஜமீன்தாரின் மனைவி அல்ல, ஆசி நாயகி. ஜமீன்தாரின் மனைவி என் மாளிகை வாழ்வுக்கு தடையாக இருந்தாள். ஆகவே அவளையும் அவள் குழந்தையையும் கொல்ல நான் ஏற்பாடு செய்தேன். இதை எப்படியோ தெரிந்து கொண்டு கார்மேகம் என்ற ஒரு வேலைக்காரர் அவர்களை காப்பாற்றி அழைத்து சென்று விட்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஜமீன்தாரணி கார்மேகத்தோடு ஓடிவிட்டாள் என்று நான் கதி கட்டி விட்டேன். இப்போதுதான் உங்களிடம் வரப்புறப்பட்டேன். அதற்குள் நீங்களே வந்து விட்டீர்கள். உட்காருங்கள். ஏதாவது பானம் அருந்துகிறீர்களா? நீ கொடுத்த பானத்தின் போதைதான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தெளிந்து கொண்டு வருகிறது. எதை சொல்லுகிறீர்கள்? காலையில் கொடுத்தாயே திராட்சரசம், அதை சொல்லுகிறேன். ஓ, அதுவா? கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்காவிட்டா பைரவனை வேலையிலிருந்து விலக்கி விடுவதாக சொல்லிவிட்டேன். அவனுக்கு திவான் வேலை அல்லவா கொடுக்க வேண்டும். எதற்கு? நூலின் நீளத்திற்கு தகுந்தபடிதான் இப்பட்டம் உயர பறக்கும். அதே மாதிரி தாழ்ந்தவர்களுக்கு உயர்ந்த பதவி கொடுத்தால் ஒழுங்காயிருப்பார்கள் என்று கருதுகிறேன். சொல்ல மறந்தேன். புதிதாக ஒரு அந்தப்புறம் கட்டப் போகிறேன். எதற்கு? ஜமீன்தாரினி வரப்போகிறாள் அல்லவா? என்ன? அதற்கு அடையாத அவள்தான் இந்த பைத்தியக்காரனுக்கு வாழ்க்கைப்பட்ட பத்திரை மாத்து தங்கம். வண்டு மனம் கொண்ட என்னை நம்பி வாழ்க்கையிலே தோல்வி கண்ட வைரமணி. அவள் மோசம் போகாது என்று என் கரங்களை பிடித்து கதறிய அந்த முத்து பவளம் வைரம் மாணிக்கமடி அவள். போதும், உங்களை வஞ்சித்து விட்டு போன நெஞ்செழுத்தக்காரியை பற்றியா வர்ணிக்கிறீர்கள்? அமுதா, ஓடி போனவனை பற்றியா உயர்த்தி பேசுகிறீர்கள்? பேசாதே. மதிப்பையும் மானத்தையும் விட்டு கை குழந்தையுடன் கேவலம் ஒரு வேலைக்காரனோடு ஓடிய எதை சொன்னாலும் சொல், என் மகளை பற்றி பேசாதே. 15 ஆண்டுகளுக்கு முன் நீ எதை சொன்னாலும் கேட்டது என் காது. இன்று கேளாது. என் கண்களை குருடாக்கி வைத்திருந்தாய். பொழுதுபோக்குக்காக வந்தவன் என் கண்களை திறந்து விட்டான். இனி ஒரு முறை அந்த பத்தினி நீ விபச்சாரி என்று சொன்னால் சித்தாக செய்வேன். பிரபு, 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 அந்த வசீகரமான வார்த்தையை சொல்லி சொல்லி தானே உன் வலையில் என்னை சிக்க வைத்தாய். பிரபு என்று சொல்ல வேண்டியவள் எங்கோ பிச்சை எடுக்கிறாள். பிச்சை எடுக்க வந்தவள் நீ என்று பீடத்தில் அமர்ந்து விட்டாய். எங்கிருந்தோ வந்தவளே, இங்கிருந்து போய்விடு. என்னை கொலைகாரனாக்காதே. உன் தோற்றமே எனக்கு கூடாது. தொலைந்து போ. முடியாது. நான் உங்கள் அமுதா. அமுதா? எவனடி கொடுத்தது உனக்கு அந்த பெயர்? அமுதா? ஆலகால விஷமடி நீ. உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. எனக்கு பைத்தியம்? எனக்கு பைத்தியம்? உண்மை. நீ இன்னும் என்னுடன் இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். நீயும் பைரவனும் பேசிக் கொண்டிருந்தது நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். என்ன? அதிர்ச்சி அம்பலமாகி விட்டதே என்ற அதிர்ச்சி. நிறுத்து. நெருங்காதே. முத்திரத்திர பூபதி பெண் சீரினா என்ன ஆகும் தெரியுமா? பைரவனையும் அமுதாவை உடனே கைது செய்யுங்கள். ஏன் தயக்கம்? குடும்பத்தை கடுத்தவள் கைது செய். கொங்கு நாட்டு ஜமீன் கட்டளை விடுகிறேன். கைது செய்.
என்ன சூழ்ச்சி? இருவரையும் பிடித்துக்கொள். ராஜவன் இருக்கிறவள் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். திவானையும் சேர்த்து பிடியுங்கள். அகப்பட்ட எலிகளே, புல்லாதீர்கள். நன்றி கேட்டவனே, என் சோத்தை எனக்கு துரோகம் எப்பொழுதுதான் புரிகிறது. கொங்கு நாட்டு தங்கம் குதிரையையும் நாயையும் ஏன் வைத்திருக்கிறான் என்று. எச்சல் இலையை தின்று இறக்கும் வரையிலே நன்றி காட்டுகிறதடா நாய். அதைவிட கேவலமானவர்கள் நீங்கள் மனிதர்களுக்கும் சண்டால பயணம் பயணம் பேரை வச்சுக்கிட்டு வயலை ஆயிட்டு உருப்பொழுதி அடி